ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி காப்ளின் நைட் அப்படிங்கிற மன்பாவோட சாப்டர் 4 தான் இன்னைக்கு இப்படிலாம் பார்க்க போகிறோம். இந்த மன்பாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் கண்டிப்பாக இந்த மன்பாவை நான் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோட பாடியால் அவ்வளோ மன பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோ கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோட மைண்டை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. இந்த பவர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கணும் அப்படின்னு தோணுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, உனக்கு இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோட காதுகிட்ட வந்து, உனக்கு முன்னாடி நிக்கிற அந்த மான்ஸ்டர் உன் கண்ணுக்கு தெரியுதா? இப்போ உனக்கு இருக்கிற மொத்த கோவத்தையும் அந்த மான்ஸ்டர் மேல காட்டு. ஏன்னா இந்த பேட்டில் ஜெயிக்கிறவங்க தான் அவங்களோட ஆப்போனன்ட் உயிரோட இருக்கணுமா இல்லைன்னா சாகணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீ பார்த்து தான் ஃபைட் பண்ணி ஆகணும். கூடவே நீ தோக்கடிக்கிற மான்ஸ்டரோட மீட்டை நீ சாப்பிட்டாதான் உன்னோட மன பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உன்னோட மன பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை விட்டா வர நல்ல வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட காதுல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோமே அந்த பொண்ணு சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஃபுல் மன பவர்ல அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா அவன் அறியாமலே அந்த மான்ஸ்டர் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ போறது வில்லத்தனமா பார்த்துட்டு அந்த பொண்ணும், இவன் மட்டும் இந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அட்லீஸ்ட் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதாவது ஒருத்தா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ மாசா அந்த மாஸ்டருக்கு முன்னாடி போயிட்டு கொட்டூரமா அந்த மாஸ்டரை பார்க்கவும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வெறித்தனமா ஃபைட் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை திரும்பிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு, ஒரு பேராசை பிடிச்ச காப்ளினோட நேச்சர் இது, அது யாரை பிடிச்சி சாப்பிடணும் அப்படிங்கறத அதுதான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கவும் அந்த பொண்ணு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ டக்குன்னு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்து மான பவர் கொடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ண அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, உண்மையிலே தன்னை சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு அவளோட செயினை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ லாக் பண்ணிட்டு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு பாதி ஹியூமனால என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு நீ தப்பு கணக்கு பண்ணிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் நம்ம ஹீரோ அமைத்து அந்த செயினை பார்த்துக்கிட்டு இருக்கவும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் உனக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கணும், ஆனா இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, இப்ப கூட உன்னை சரி பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்க அந்த மானாச்சினே நம்ம ஹீரோ அசால்ட்டா நம்ம ஹீரோ பிரேக் பண்ணவும் அந்த பொண்ணுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, இதை நீ எப்படி பண்ண, அதுவும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மானாச்சினை பிரேக் பண்ணியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டம், ஓ அவ்வளவு தூரம் போயிட்டியா, பாதி வெந்து போன ஹியூமனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு, இதை யூஸ் பண்ண வேணாம் தான் நினைச்சேன், பட் இப்போ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு அவளோட நகத்தை உடச்சு டக்குன்னு சமனிங் மேஜிக் மாதிரி ஒரு பெரிய ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிட்டு, டீமன் கிங் உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணவும் அந்த ஸ்பெல்லுல இருந்து ஒரு பெரிய கை வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பஞ்சை கொடுக்குது. இது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த மான்ஸ்டரோட கையை நம்ம ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளோட ஃபுல் மேஜிக் பவரையுமே யூஸ் பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ணவும் இப்போ அந்த ஃபைட் நடந்த இடத்த பார்த்தா ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி அந்த இடமே பயங்கர மோசமா இருக்கு. அந்த பொண்ணும் அவன் என்ன உயிரோட இருக்கானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த இடம் ஃபுல்லாவே மிஸ்டா இருக்கு. அவ்வளவுதான் அவன் செத்துட்டானா அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு உத்து பார்த்தாதான் தெரியுது அங்க நம்ம ஹீரோ உயிரோட இருந்துகிட்டு இருக்கான். இவன் என்ன எப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுமே ஷாக்லயே பார்த்துட்டு, நான் இவகிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல, அவன் இப்ப ஸ்ட்ராங்கா மாறல, அவன் அவேக்னிங் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ அவேக்னிங் ஆயிருக்கான். நம்ம ஹீரோவுக்கு அவனோட பிளட் லைன்ல இருக்கிற காப்ளின்ஸோட பவர் கிடைச்சுதான் நம்ம ஹீரோ இப்போ அவேக்னிங் ஆயிருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த காப்ளின்ஸோட கொம்பை உடைச்சு அதுங்களோட மேஜிக் பவரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த கொம்பை அப்படியே ஒரு ஸ்குவாடா மாத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஸ்குவாடை ரெடி பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா நிக்க அந்த பொண்ணுமே வில்லத்தனமா சிரிச்சுட்டு, ஒரு பாதி வெந்து போன காப்ளினுக்கு இவ்வளவு கோவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஃபைட் பண்றதுக்காக மாசம் நின்றுகிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு டக்குன்னு, நான் இப்போ சமனிங் மேட்சுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும், இதுக்கு யார் கரெக்டா இருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கு சோல்வா தான் கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உல்ஃப் மான்ஸ்டரே சமன் பண்றா. கண்டிப்பா இந்த ஃபைட்ல இது தோக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நைன்டேல் ஃபாக்ஸே தோக்கடிச்ச ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃபுல் மானா பவருமே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு டீமன் கிங் மாதிரி பயங்கரமா நின்றுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே மனசுக்குள்ளேயே, நான் என்னோட டிமானிக் பவரை பார்த்து யோசிச்சு பார்த்தா இந்த போட்டியில தோக்க வாய்ப்பே இல்லை, பட் ஆனா இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணுமே மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட மானா பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வேவ்ஸே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோட மான பவரை யூஸ் பண்ணி ஒரு தண்டர் பிளாஸ்டே கிரியேட் பண்ணிட்டு சம வேகமா மூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மூவ் பண்ணி வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே, இந்த டெக்னிக் தான் காப்ளின்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு
அந்த பொண்ணு டக்குன்னு அவளோட எல்லா அட்டாக் பவருமே நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னதான் நம்ம ஹீரோ மேல நிறைய அட்டாக்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ அசால்ட்டா எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணிட்டு அந்த எல்லா அட்டாக்குமே நம்ம ஹீரோ அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணுமே என்ன பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த எபிசோடு முடியுது. அண்ட் நம்ம ஹீரோ எதுக்காக இப்ப அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு உண்மையிலே நல்லவளா இல்ல கெட்டவளா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.